பிஸ்னஸில் ஈஸியாக ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவோட ஃப்ரீக்வன்சி. உங்களோட காம்படிட்டர் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரிவ்யூ வாங்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூஸ் வாங்குங்க. வீக்லி வந்து 10 ரிவ்யூஸ் வாங்குறது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு 10 to 15 ரிவ்யூஸ் வாங்குற மாதிரி, மந்த்லி ஒரு 20 ரிவ்யூஸ் வாங்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்லது. அது ஒரு விஷயம். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிவ்யூஸில் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். உங்களோட உங்களோட ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ், உங்களோட சர்வீஸோட ஃபோட்டோவை கஸ்டமர்கிட்ட கொடுத்து அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி ரிவ்யூ போட சொல்லுங்கள். இதன் மூலமாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரைமரி கேட்டகரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு பிரைமரி கேட்டகரி 10 செகண்டரி கேட்டகரிஸ் வரைக்கும் கரெக்டாக சூஸ் பண்ணணும். பிரைமரி கேட்டகரி என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில அப்படின்னா வந்து ஜிஎம்பி எவ்ரிவேர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதை போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து உங்கள் காம்படிட்டரோட கேட்டகரிஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ரேங்க் ஆகலாம். உங்களுடைய கூகுள் மை பிஸ்னஸ்க்கும் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.